ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு கப் பச்சரிசி வச்சு அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். ரேசன் பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன். அதை நான் சுத்தம் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கல் தூசெல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கிறேங்க. 3 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அரிசி நல்லாவே ஊறி வந்திருக்கு. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த கப்பில் தான் அரிசி ஊற வச்சோம். அதே கப்பில் நான் அரிசியை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் எந்த ரைஸ் இருந்தாலும் சரி, அந்த சாதம் 1 கப் பச்சரிசிக்கு 3/4 கப் சாதம் எடுத்துக்கலாம். 1/2 கப் துருவன தேங்காய் எடுத்துருக்கிறேன். இது கூடயே சேர்த்துக்கலாம். வாசனைக்காக நான் 2 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். அதை இது கூட சேர்த்திட்டு பார்த்திங்கன்னா சர்க்கரை 3/4 கப் அளவுக்கு நான் வெள்ளை சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு சர்க்கரையே எடுத்துக்கலாம், இல்லை வெல்லம் இல்லை வெள்ளை சர்க்கரையில் கூட பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது 1 கப் பச்சரிசிக்கு 3/4 கப் சாதம், 1/2 கப் தேங்காய் துருவல், 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துனிங்கன்னா சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி பச்சரிசிலேயே தண்ணி விடும், அதனால் 1/2 கப் தண்ணி சேர்த்துனிங்கன்னா சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துக்கலாம். மாவு இந்த பாத்தில் இருக்கணும். இனி நம்ம வேக வைக்க ஆரம்பிச்சிடலாங்க. இதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கருப்பு எள்ளு, இது கூட பார்த்திங்கன்னா 1/4 மூடி தேங்காயை நான் இது போல் பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் இது கூடயே சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா எள்ளு தேங்காயெல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வறுத்து விட்டுடலாங்க. நம்ம போட்ட தேங்காய் பீசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் கலராக வந்திருக்கு. இதுதான் நம்மளுக்கு சரியான பதம். இனி நம்ம அரைச்சிட்டு வந்த மாவை இது கூட சேர்த்துடலாம். அப்படியே சேர்த்துருங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இதுக்கு விசில் போடக்கூடாது. விசில் போடாமல் மூடி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும். வேகும் போதே பார்த்திங்கன்னா மனம் ரொம்ப சூப்பராக இருக்கும். 20 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இது போல் டூத் பீஸ் வச்சு குத்தி பாருங்கள். ஒட்டுச்சுன்னா மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. ஒட்டலைன்னா அருமையான அரிசி கேக் என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 15 நிமிஷம் ஆற விட்டுட்டு இது போல் ஓரங்களில் எடுத்து விட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான அரிசி மாவு கேக் ரெடி. ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.